அங்க இருக்கிற கலெக்டர் எல்லாம் சேரை தள்ளி விட்டுட்டு அந்த சேர்ல இவங்க ஏறி உட்காந்துக்கிட்டு நல்ல கை தட்டிட்டு வந்துட்டாங்க. கேலரியில உட்கார போறதுக்கு இவ்வளவு சீன் எல்லாம் போட்டு போனாங்க. இந்த திராவிட கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரோசம் சூடு சொரணம் இருக்கான்னு தெரியல. அவங்களாம் எந்த ஒரு கான்செப்ட்ல இவங்ககிட்ட கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க ஒன்றும் தெரியல. அங்கே வந்து கலெக்டரை நிற்க வச்சு அவர் பையனையும் நண்பர்களையும் உட்கார வைக்கிறது வந்து இது உச்சகட்டமான திமிர். இது மன்னராட்சி தான். இதோட சொல்றதுக்கு இதோட கேவலமாக எதுவுமே கிடையாது. இன்னொரு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கலாம். இல்லை இடம் இல்லைனாக்கா என்ன பண்ண முடியும்? அதுக்கு கலெக்டரை நிற்க வைக்கலாமா? இப்போ கலெக்டருக்கு என்ன மாதிரி இது இருக்கு? எங்களோட ஓசி சீட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு எங்க சீட்டு அது வந்து எங்களோட சீட்டு, அந்த சீட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு உங்க பையனுக்கு உங்க பேரனுக்கு அடுத்தது இன்னொருத்தன் வருவான் அவனுக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஆட்சி நடக்குது? அவன் பையனோட ஃப்ரெண்ட்ஸு இன்னும் வேற யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் மூர்த்தி சார் வந்து இன்ப நிதியுடைய உடையில உள்ளதை தூசி தட்டிட்டு இருக்காரு. அவர் பையனுக்காக செஞ்சிருப்பாரான்னு தெரியாது. நீங்க மாறவே மாட்டீங்களா? மக்கள் உங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த வாட்டி தெரியும், 26ல தெரிய போகுது உங்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏற போகுது. அவங்க அந்த 1000 ரூபாய் கூட இந்த வருஷம் கொடுக்கலையே. மற்றவங்க ஆட்சி இருக்கும்போது இவ்வளோ சொல்கிறாங்க, 2500 பத்தாது 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. இவங்க ஆட்சியில் மட்டும் ஏன் அந்த 5000 ரூபாய் கொடுக்கல? அதிமுக ஆட்சியில் வந்து 5000 ரூபாய் கொடுங்க 5000 கொடுங்க இவரு ஒரு பக்கம் சொல்ல, இவருடைய சகோதரி கனிமொழி அம்மா ஒரு பக்கம் சொன்னாங்க. இவங்க என்ன கொடுத்தாங்க? 1000 ரூபாய் கூட வக்கில்லாம தானே போச்சு. நேற்று தினம் வந்து அலங்காநல்லூரில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடந்திருக்கு. டெப்டி சிஎம் உதயநிதி வந்து பங்கேற்றிருக்காரு. அவங்களோட மகனும் வந்து பங்கேற்றிருக்காங்க. அமைச்சர் மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அவங்க சீட்டு கேட்டதுக்கு வந்து மதுரை மாவட்ட கலெக்டர் வந்து எழுப்பிட்டு இன்பநிதியோட ஃப்ரெண்டுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? எங்க ஊர் மகாராஜா குடும்பத்தோட பிளெயின் ஏறி மதுரை இறங்கியிருக்காங்க. அங்க மஞ்சள் தண்ணியை பிடிச்சிட்டு எல்லாரும் குடமா பொம்பளைங்களாம் ஐயோ எங்க காலை அடக்க வந்திருக்காரு எங்க வீர வட்டங்கள்லாம் நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்த போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியா பாக்குறதுக்கு நின்றா இங்கேருந்து புறப்பட்டு போனவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க இருக்கிற கலெக்டர் எல்லாம் சேரை தள்ளி விட்டுட்டு அந்த சேர்ல இவங்க ஏறி உட்காந்துக்கிட்டு நல்ல கை தட்டிட்டு வந்துட்டாங்க. கேலரியில உட்கார போறதுக்கு இவ்வளோ சீன் எல்லாம் போட்டு போனாங்க. இங்கேருந்து அதுக்கு வேற தமிழகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அந்த மந்திரிங்க அவங்களுக்கு தொடையில் டஸ்ட் பட்டுருச்சாலும் தொடச்சி விட்றாங்களாம். என்னங்க ஐயா பண்ணுறீங்க? எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஓசி பஸ் கொடுத்துட்டீங்களே, அதனால் எங்களோட ஓசி சீட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கள் சீட்டு அது வந்து எங்களோட சீட்டு, அந்த சீட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் பேரனுக்கு அடுத்தது இன்னொருத்தன் வருவான் அவனுக்கும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கீங்க. என்ன ஆட்சி நடக்குது? இதெல்லாம் ஆட்சியோட துஷ்பிரயோகங்க. புரியுதுங்களா? குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. இந்த 200 யூபிஎஸ் இந்த திராவிட கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரோசம் சூடு சொரணம் இருக்கான்னு தெரியல. புரியுதுங்களா? அவங்களாம் எந்த ஒரு கான்செப்டில் இவங்ககிட்ட கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க ஒன்றும் தெரியல. ஒரு சொரணையே இல்லாத ஒரு இந்துக்கள்லாம் அந்த கட்சியில் வந்து இருக்காங்கன்றது மிக வருத்தமாக இருக்குது எனக்கு. அவங்கெல்லாம் வந்து உணர்வுபூர்வமாக தான் அவங்களோட இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்ப்போடு இருக்காங்களா? எதுவாக இருந்தாலும் திமுக ஆட்சி வந்து நம்ம அவங்களோட இருந்தோம்னா நமக்கு எல்லாம் ஃபேவராக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்காங்களா? மற்ற உணர்வுலாம் கிடையாது. இவங்க குடும்பத்தில் இருந்து யாரை இவங்க வந்து அசிங்கப்படுத்தினாலும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க குடும்பத்தில் யார் அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, நம்ம கட்சிக்காரங்க தானே தொடச்சி போட்டு இருப்பாங்களா? முதல்ல அந்த தொண்டர்களை தான் நம்ம வந்து குறை சொல்லணும். புரியுதுங்களா? ஒரு கலெக்டரை எழுப்பி ஒரு மாணவனுக்கு வந்து நீங்கள் வந்து மரியாதை கொடுக்குறீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பையன், அவருடைய பையன் வந்து கட்சியிலேயே எந்த பொறுப்புலையும் ஒன்றும் கிடையாது. அவங்க பையனோட ஃப்ரெண்டு, அதான் பையனோட ஃப்ரெண்டு. அவன் கூட அதாவது உதயநிதியுடைய பையன்ற இன்பநிதின்ற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தானே அங்கே வந்து நடக்குது. ஸோ இவன் துணை முதலமைச்சர் உதயநிதி, அவன் பிள்ளை வந்து அடுத்தது மறுபடியும் போய் அவங்க அப்பனுக்கு அப்புறமேட்டு இவன் வந்து நம்ம முதலமைச்சராக மாறிடுவான். அதுக்கப்புறமேட்டு இன்பநிதியை கொண்டு வருவாங்க. அது தப்பு தான். அது வந்து ஒரு கலெக்டரை நிற்க வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டை உட்கார வைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா கலெக்டர் வந்து படித்து அந்த போஸ்டிங்க்கு வராங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கோசம் அவங்கள நிற்க வச்சுட்டு அவரை உட்கார வைக்கிறது ரொம்ப தப்பு. அமைச்சர் மூர்த்தி வந்து அப்படி பண்ணது, அவர் சீட்டு கொடுத்துருக்கலாமே உட்கார மற்றவங்க கலெக்டர் சீட்டு எழுந்துட்டு நீ அவங்க ஃப்ரெண்டை உட்கார வைக்கிறாரு, அதுக்கு அவர் சீட்டு எழுந்து உட்கார வச்சுட்டு நிற்கலாம்ல. ஏன்னா அது தப்புங்க, அது அப்படி பண்ணக்கூடாது. மாவட்டத்தோட கலெக்டர் எழுதி உட்கார வச்சது பெரிய இதை எப்படி பார்க்குறேன்னா கொஞ்சம் அவங்களோட அதிகாரம் மேலோங்கி இருக்குது. இதை வந்து இப்போ நீங்கள் மீடியாக்கள்லையும் எடுத்து போடுறீங்க, இது பண்ணுறீங்க. இதனால் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது.
நீங்கள் வந்து கலெக்டர் எழுப்பின விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் அதை விடையும் தாண்டி எவ்வளோ இந்த ஸ்ரீமதி இப்போ அவங்க பலி அதுக்கு என்ன நியாயம் கிடச்சிச்சு? அதை விடுங்க. இப்போ ரீசெண்டாக அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே என்ன நியாயம் கிடச்சிச்சு? அப்போ ஒரு ஆதிக்க சக்தியோ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான சப்போர்ட் தான் அங்கே நடக்கும். அதிகாரத்தின் உச்சக்கட்ட திமிரு. அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரவுத்துறை அமைச்சர் அவர் வந்து ஏஞ்சாரு, அதனால தான் நான் எழுந்தேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கட்சி நிகழ்ச்சி கிடையாது. கட்சி நிகழ்ச்சினா நீ என்ன வேணால் பண்ணலாம். நீ வந்து இவரை உட்கார வைங்க, அவரை நிற்க வைங்க, எது வேணால் பண்ணுங்க. ஆனால் இது பொது ஃபங்க்ஷனு. இந்த ஜல்லிக்கட்டுக்காக பல போராட்டங்கள் பண்ணி ஜல்லிக்கட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய மன்னர் வாரிசெல்லாம் அங்கே காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே வந்து கலெக்டரை நிற்க வச்சு அவர் பையனையும் ஒரு நண்பர்களையும் உட்கார வைக்கிறது வந்து இது உச்சக்கட்டமான திமிரு. இது மன்னராட்சி தான். அது இதை விட சொல்கிறதுக்கு இதோட கேவலமாக எதுவுமே கிடையாது. இவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி கார் ரேஸ் நடத்தி ஒரு பொண்ணுக்காக ஒரு கார் ரேஸ் நடத்துனாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி அஜித் பார்த்தீங்கன்னா அங்கே போய் துபாயில் கார் ரேஸ் நடத்தி இந்திய கொடியை வச்சு பெருமை சேர்த்துருக்காரு. ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இந்த மாதிரி இவனுங்க பண்ணுற உச்சக்கட்ட அதிகார போகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக இது மக்கள் வந்து தக்க தண்டனை கொடுப்பாங்க. நீங்கள் மாறவே மாட்டீங்களா? மக்கள் உங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த வாட்டி தெரியும், 26ல் தெரிய போகுது உங்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறப்போகுது. ஏய்யா போனீங்க, அப்பா பின்னாடி நின்றியா, கேலரியில் நின்று கை தட்டினியா, சந்தோஷமா காலை அடக்கிறவங்களெல்லாம் பார்த்தியா, கை தட்டிட்டு வீடு வந்து சேர வேண்டியதானே. அதை விட்டுட்டு சேரில் ஏறி உக்காந்துக்கிட்டு, அதுவும் படித்து கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்ற பாதைக்கு போய்க்கிற ஒரு கலெக்டர், அந்த பதவிக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அவரோட சீட்டை பிடுங்கி உட்கார்றது எப்போவுமே அவங்களுக்கு தாத்தாக்கு அதே புத்தி தான். எம்ஜிஆரோட சீட்டை பிடுங்கி உட்காந்துக்கிட்டாரு. அடுத்தது ஓசி சீட்டில் அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது இவங்க அப்பாவும் ஓசி சீட்டில் உட்காந்துருக்காரு. தாத்தா, மகன், பேரன், புள்ள எல்லாருமே ஓசியிலேயே வாழ்ந்துருவாங்க. ஓசின்னு எங்களை தமிழக மக்களை சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஓசி சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே எப்படினா இருந்துட்டு போட்டோம். ஒரு பப்ளிக் பிளேஸில் நடக்கும்போது அது வந்து ஒரு அரசாங்கத்தில் ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரா, அவருக்கான மதிப்பு மட்டும் தரணும். அவர் பையன், அவன் பையனோட ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் வேறு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. அவர் மூர்த்தி சார் வந்து பத்திரப்பதிவு அமைச்சர். அவர் வந்து தூசியில் இன்பநிதியுடைய தொடையில் உள்ளதை தூசி தட்டிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா அவர் பையனுக்காக செஞ்சுருப்பாரான்னு தெரியாது. மூர்த்தி சார் வந்து அவர் பையனுக்கு செஞ்சுருப்பாரா? எதுக்கு இந்த மாதிரி உனக்கு உங்களுடைய கேப்பபிள்னா நீங்கள் என்ன ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, என்ன பதில் இருக்கீங்க? பாமர மக்கள் எவனா ஒருத்தர் நல்ல தூசி தான் உட்காந்து தட்டியிருப்பீங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய பதவி வேணும். உங்கள் ஆட்சியில் உள்ளவங்களோட நீங்கள் வந்து சொம்பு தூக்கின்னு இருக்கணும். இதான் உங்களோட வேலை. ரொம்ப ஒரு கேவலமான பொழப்பு இதெல்லாம். இப்படி ஒரு பொழப்பெல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுக்காக நீங்கள் வந்து இதுக்கு இந்த மாதிரிலாம் பொழப்பு நடத்தணுமா தான் இது வந்து ஆட்சியை மாதிரி தெரியல. என்ன பையன்தான் அவன், அந்த பசங்க ஒரு பெரியவங்களே அப்போ வயசுக்காவது நம்ம பார்க்கணும். அவங்கள நிற்க வச்சுட்டு நம்ம உட்கார்றமேன்னு யோசிக்கணும். அது தப்பு, அது பண்ணியிருக்கக்கூடாது. கலெக்டரை நிற்க வச்சுட்டு ஒரு சின்ன பையனை உட்கார வைக்கிறது அது ரொம்ப தப்பு. அவங்க ஃப்ரெண்டை உட்காரிறாங்க. அதான் இன்பநிதியோட ஃப்ரெண்டு தானே, அதான் அது உட்கார வைக்கக்கூடாது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது அதான் சொல்கிறேனே, அது எப்படி பார்க்குறேன்னா அது தப்பாக தான் தோணுது. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? தப்பாக தான் தோணுது. அது வந்து கலெக்டரை போய் நிற்க வச்சுட்டு ஒரு ஒரு இன்பநிதி ஃப்ரெண்டு உட்கார வச்சுருது சரியில்லை. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என்ன இன்னொரு சேர் போட்டு உட்கார வச்சுருக்கலாம். இல்லை இடம் இல்லைனாக்கா என்ன பண்ண முடியும்? அதுக்கு கலெக்டரை நிற்க வைக்கலாமா? இப்போ கலெக்டருக்கு என்ன மரியாதை இருக்குது? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓசியில் எது கிடைச்சாலும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு மக்களை ஓசி சொல்லுவாங்க. இவங்க கூட இருக்கிற மந்திரிங்கெல்லாம் இப்போ என்னாச்சு, பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. மனசாட்சி வேண்டாமா? எல்லா வருஷமும் பொங்கலனாவோட சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2000 கொடுத்தப்ப 5000 கொடுக்கணும்னு கனிமொழி அம்மா பேசினாங்க. இப்போ எங்கே போனாங்க அந்த அம்மா? எங்கே போனாங்க? 5000 கிடைக்க வேண்டாம், ஒரு 2000 இருக்கிற 2000 மக்களுக்கு கொடுத்தாங்களா? அதுவும் கொடுக்கல. கொடுப்பாங்க எப்போ தெரியுமா? அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த தேர்தல் வருது 26. அப்போ வந்து 1+2, அதாவது ஒரே கல்ல 2 மாங்காய் சொல்கிற மாதிரி ஓட்டுக்கும் காசான மாதிரி இருக்கும், மக்களுக்கு பொங்கல் தொப்பும் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம்ல. அடித்து தமிழ்நாட்டில் இருக்கிறத எல்லாம் கனிம வளம் திருடியாச்சு, ரோடு கான்ட்ராக்ட் திருடியாச்சு, போகிற வர்றதெல்லாம் திருடியாச்சு.
அதாவது மக்கள் ஓட்ட பஸ் எல்லாம் கொடுத்துட்டு நல்ல பஸ் கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே திருடிட்டு கடைசியில் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாமல் மொட்டமாக மூடிட்டு போகிறானுங்க. இதுக்கு வந்து மக்கள் வந்து நம்ம துணை நிற்கிறோம். இன்னுமே ஆவது மக்கள் திருந்துங்கம்மா, திருந்துங்க. இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஓட்டு கேட்க வந்தால் முடியாது, ஊருலேயே விடாதீங்க. ஊரில் விட்டு இவங்களுக்கு மரியாதை, எதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க? இந்த மாதிரி மனுஷங்க ரொம்ப எதுக்கு மரியாதை கொடுக்காதீங்க. கிராமத்தில் சேரடிச்சாங்களே அது மாதிரி அங்கங்கே பண்ணினாலே இவங்க உள்ளே வரமாட்டாங்க. திருந்தவைங்க அவங்க திருந்த மாட்டாங்க, நம்ம தான் திருத்தணும். திருந்த முயற்சி பண்ணுங்க. அவங்க திருந்த வாய்ப்பே இல்லை, நம்ம மக்கள் திருந்துவோம். பொங்கலுக்கு யாருக்கா ஒரு ₹1 கொடுக்க முடிஞ்சுதா? ₹100 கூட மதிப்பில்லை. சீமான் சொன்னார் 130 ரூபா வரும், அடுத்தது 30 ரூபாய்க்கு இவங்க கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. கொடுத்ததே 30 ரூபா தான். கரும்பை இங்கே மார்க்கெட்லேயே 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கரும்பை. இவங்க அப்போ கொள்முதல் பண்ணுறதுல அப்போ எவ்வளோ கம்மியாக வாங்கியிருப்பாங்க? ஒரு விவசாயிலேருந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி தர கரும்பை எவ்வளோ கம்மியாக வாங்கியிருப்பாங்க? இவங்க கொடுக்குற அந்த 1 கிலோ அரிசிக்கும் இந்த கரும்பு இது மட்டும் மக்கள் வச்சுட்டு கொண்டாடுவாங்க. அதிமுக ஆட்சியில் வந்து 5000 ரூபா கொடுங்க, 5000 கொடுங்க. இவர் ஒரு பக்கம் சொல்ல, இவருடைய சகோதரி கனிமொழி அம்மா ஒரு பக்கம் சொன்னாங்க. இவங்க என்ன கொடுத்தாங்க? 1000 ரூபாய்க்கு கூட இல்லாமல் தானே போச்சு. அப்போ மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கான நீங்கள் கொடுக்குற பொய்யான இதுக்காக எல்லாம் நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. திரும்பவும் வந்து இவங்க வந்து ஆட்சியில் உட்காருவாங்கன்னு கனவு கூட காணாதீங்க. இந்த ஆட்சி மரியாதை தராங்களா எல்லாருக்குமே? அவங்க கட்சி ஆளுங்க மட்டும்தான் மரியாதை கொடுத்துக்கிறாங்க, வேறு யாருக்கு மரியாதை கொடுக்குறாங்க? இந்த பொங்கலுக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. 1000 ரூபா தர வேண்டியது தரலை. அதே போன ட்ரிப்பு ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது 2000 ரூபா கொடுத்தாங்க. 5000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. 2500 ரூபா கொடுத்தாங்களோ? இல்லை 5000 ஏடிஎம்கே 2500 ரூபா கொடுத்தாங்க. அதுதான் சொல்கிறேன். ஏடிஎம்கே 2500 ரூபா ஆனா இவங்க 1000 கொடுத்தாங்க. ரூபா தர சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அதுதான் சொல்ல வரேன் நான். 2500 ரூபா அவங்க கொடுத்தாங்க. ஆனால் 5000 ரூபா கொடுக்கணும்னு இவங்க கோரிக்கை வச்சாங்கல்ல. அப்போது இவங்க அந்த 1000 ரூபா கூட இந்த வருஷம் கொடுக்கலையே. இந்த வருஷம் இந்த 1000 ரூபா கூட கொடுக்கலையே. மற்றவங்க ஆட்சி இருக்கும்போது இவ்வளோ இது சொல்கிறாங்க. 2500 ரூபா பத்தாது, 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. இவங்க ஆட்சியில் மட்டும் ஏன் அந்த 5000 ரூபா கொடுக்கல? 1000 ரூபாயே கொடுக்கலையே. 5000 ரூபா கூட கொடுங்க, 1000 ரூபா கூட கொடுக்கலையே. இதுலேயே மக்கள் வெறுத்துட்டாங்க. வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு பொங்கல் கொடுக்கறதுக்கு கொடுக்காம விட்டுட்டு. இப்போ கேட்டிங்கன்னா இப்போது எல்லா நியூஸ் சேனல்லையும் முதல் ஒளிபரப்பாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வீட்டில் இருந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. இது எல்லாருமே சராசரி குடும்பத்தில் நடக்கிற வேண்டிய ஒரு விஷயம் இதுதான், வாழ்த்து தான். இதை வந்து தலைப்பு நியூஸாக போட்டுக்கிறாங்க. உதயநிதி வந்து அவர் பெட்ரூம்லேருந்து வர போகிறாரு, இது வந்து அவருடைய பெட்ரூம்லேருந்து வர போகிறாரு, ஸ்டாலின் வந்து அவர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது. இதை ஒரு தலைப்பு செய்தியாக போடணுமா? எல்லா தொலைக்காட்சியிலையும் இது முதல் தலைப்பு செய்தியாக முதல்ல இந்த மீடியாக்களுக்கு வந்து பணத்துக்காக வந்து விலை போயிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதில் மீடியாவும் ஒன்று விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு விலை கொடுத்து வாங்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மான அவமானத்தை விட்டுட்டு இருக்கிற ஆட்சியில் உள்ளவங்க, பதவியில் உள்ளவங்க, அரசாங்க அதிகாரத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மானத்தை விட்டுட்டு தான் இங்கே வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஆட்சியில் கொஞ்சம் கூட ஒரு படிச்சுட்டு வந்த அதிகாரத்தில் நம்ம இருக்குமே. ஏன் அவர் பிடி தியாகராஜன் இருக்கார் பார்த்தீங்களா, பழனிவேல் தியாகராஜன் எவ்வளோ படித்தவர். அவர் என்னமோ பின்னாடி உதயநிதி இன்பநிதி போயிட்டுருக்காரு. அவர் பின்னாடி ஒரு என்னமோ ஒரு பாடிகார்டு பின்னாடி அவர் போயிட்டுருக்காரு. ஏனோ அவரோட படிப்பு என்ன, அவரோட இது என்ன, அவர் எந்த மாதிரி இருந்தார்?